அனைவருக்கும் ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள். எஸ்எஸ் வர்மா தொலைக்காட்சி வழங்கும் ஏட்டிக்கு போட்டி. இந்த அரங்கத்துக்கு 4 அறிஞர் பெருமக்கள், நீங்களாம் அறிஞர்கள் இல்லையா, எப்படி பார்க்கிறான்ற தலைப்பில் இன்றைக்கி நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பாக பாண்டியராஜனின் அன்பான வணக்கங்கள். எப்படி பார்க்கிறார்கள்? ஒரு சிறுவன் சிறுமி எப்படி பார்க்குறான், அந்த சிறுமி சிறுவனை எப்படி பார்க்குறாங்க, இளைஞர்கள் எப்படி இளைஞியை பார்க்குறாங்க, அப்புறம் கல்லூரியில் நீங்கள் எப்படி மாணவனை பார்க்குறீங்க, மாணவன் உங்களை பார்க்குறான், அப்புறம் குடும்பம் 2 பேர்த்துக்கு சேர்ந்து திருமணம் பண்ணும்போது பெண் பார்க்குறாங்க, அப்புறம் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, சில கல்யாணம் காவல்துறையில் பார்க்குறாங்க. இப்படி இந்த பார்வைகள் மாறி 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 போகுது. அப்போ இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோன்னா, நீங்கள் இவங்களை எப்படி பார்க்குறாங்க, இவங்களாம் ஆசிரியர்கள், நீங்கள் மாணவிகள், அருமையான 2 ஆசிரியர்கள், அருமைன்னு நான் சொல்லிக்கிறேன். சரி, சேலத்தின் தலை சிறந்த ஒரு கல்லூரி மாணவிகள். இவங்க ஆசிரியர்கள் எப்படி பார்க்குறாங்க, ஆசிரியர்களுடைய பார்வையில் மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னு தான் தலைப்புப்பா. நிரூபி பார்க்கலாம். இவங்களை எந்த பார்வையில் பார்க்குறீங்க? உடனே சார் இந்த முட்டைக்கண்ணு வச்சு தான் இப்படி தான் பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லப்படாது. கருத்தால் உன்னுடைய சிந்தனையால் பாருங்கள். சார், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் சார். நன்றிம்மா. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் ஆசிரியர்களை போற்றி வாழ்த்து சொல்கிற உங்களை மாதிரியான தலைமுறை இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. நன்றிம்மா. நன்றி சார். சார், இப்போ நான் எங்கள் தரப்புல இருந்து, அதாவது மாணவர்கள் அந்த ஸ்டூடெண்ட்டு அப்படின்ற இடத்துல இருந்து ஆசிரியர்கள் எங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கம்பேரிசன் அப்படின்றது இருக்கவே கூடாது சார். கம்பேரிசன் இருக்கிறனால தான் எப்படின்னா, மாணவிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, என்ன உனக்கு மட்டும் இப்படி பண்ணுறாங்க, எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை அப்படின்றது உருவாக காரணமாக இருக்குது சார் இந்த கம்பேரிசன் தான். நல்ல கேள்விமா. அதே கேள்வி தான் எங்களுக்கும் உங்ககிட்ட. நீங்கள் மட்டும் ஏன் உங்கள் வகுப்புக்கு வர ஆசிரியர்களுக்கு மட்டும் வணக்கம் வைக்கிறீங்க, உங்களுக்கு பாடம் சொல்லித்தர ஆசிரியர்களுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் ஐயா குட் ஆஃப்டர்நூன்? நீங்கள் எவ்வளோ பாதிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வகுப்பு போகாத மாணவன் பிரகாஷ்ராஜ் மாதிரி உங்களை பார்த்துட்டு போயிட்டு ஐயா, அதெல்லாம் எவ்வளோ பெரிய சோதனை இந்த மேடை போட்டு கொடுத்ததுல, அதெல்லாம் சொல்லி ஆத்திக்கலாம். சரிங்க. அப்படி நீங்கள் பண்ணுறீங்களாம்மா? அப்போ அதுவும் கம்பேரிசன் தானே சார். என்ன சொல்கிறது, நீங்கள் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு சிலர் இருக்கலாம் சார், அது எங்களோட தப்பு இல்லைல்ல. அது அவங்க அந்த ஆசிரியரோட நடத்துகிற விதம் பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை அந்த ஆசிரியரோட என்ன சொல்கிறது அவங்களோட அந்த உருவ தோற்றம் எது வேணால் பிடிக்காமல இருக்கலாம். அதனால் அவங்க அப்படி பண்ணுவாங்களே ஒழிய அவங்க தனியாக அவங்க மேலே இப்படி பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது சார். எப்பயும் பிடிக்கிற மாதிரி நடந்துட்டா பிடிச்சிக்கும். சரி, அதாவது மாணவர்கள் ஆசிரியர்களை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு எப்படி பண்ணாலும் அவங்க பண்றது சரிங்கய்யா. ஆனா நாங்க எந்த ஒரு விதத்திலயும் மாணவர்கள் கம்பேரிசன் அப்படிங்கறதே பண்றது கிடையாது. நீங்க ரொம்ப யதார்த்தமா பாருங்களேன். அப்பா அம்மா தான் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பையன் 100 மார்க் வாங்குறான், எதிர்த்து வீட்டு பையன் 90 மார்க் வாங்குறான், நீ ஏன் அந்த மார்க் வாங்கலங்கிறது அப்பா அம்மா தான் சொல்லுவாங்களே ஒழிய, ஆனா ஆசிரியர்கள் தன்னுடைய வகுப்புல இருக்கிற 40 குழந்தைங்க 50 குழந்தைங்க இருந்தாலும் அத்தனை பேரையும் தன்னுடைய குழந்தையா தான் பாவிப்பாங்களே ஒழிய அவங்க யாரையும் கம்பேர் பண்ற குணங்கிறது ஆசிரியர்கிட்ட இருக்கவே இருக்காதுங்க. அருமையான வார்த்தைமா. சரி, இப்போ என்னோட பார்வையில் ஆசிரியர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குருகுல கல்விங்கிறது அந்த காலத்திலேயே முடிஞ்சிருச்சு சரிங்களா. அதை இப்போ கொண்டு மாணவர்கள் மேலே திணிக்காதீங்க, அவங்களோட பொது வேலைக்காக மாணவர்களை பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது தான். அதாவது இந்த குருகுல கல்வி முறை இன்னைக்கு இல்லை, ஆசிரியர்கள் மாணவர்கள் தங்களுடைய வேலைக்காக பயன்படுத்திக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. சரி, குருகுல முறையில ஒரு மரத்தடியில உட்கார்ந்து பாடம் நடத்தி மாணவர்கள் கேட்ட காலமெல்லாம் இன்னைக்கு போயிடுச்சுமா. ஆசிரியர்கள் ஒரு இடத்துலையும் மாணவர்கள் ஒரு இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு ஆன்லைன்ல கிளாஸ் நடக்கிற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி அவ்வளோ அப்டேட் ஆயிருக்கு. ஆனா அதே நேரத்துல நாம அப்டேட் ஆயிருக்கோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னு சொன்னா இன்னைக்கு எந்த ஒரு இடத்துலையுமே மாணவர்களை ஆசிரியர்கள் தங்களுடைய சொந்த வேலைக்காக பயன்படுத்துறது நீங்க பார்க்கவே முடியாது. இதுக்கு மாறா என்ன நடக்குது, ஒரு பையனுடைய குடும்ப சூழல் சரியில்லைன்னா அங்க ஓடி போய் ஆசிரியர்கள் உதவி செய்யறவங்க தான் இன்னைக்கு இருக்காங்களே ஒழிய தன்னுடைய சொந்த வேலைக்காக பயன்படுத்திக்கிற ஆசிரியர்கள் இன்னைக்கு எங்கேயுமே இல்லைங்கம்மா. எந்த காலத்துலேயும் முடிஞ்சிருச்சு இல்லை? சரி
சார் இப்போ வந்து அடுத்து என்ன சொல்ல வரேன், நீங்கள் எங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, இந்த வஞ்சகம் அப்படின்றது ஒன்று எவ்வளோ பெரியதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வஞ்சகம் வந்து எல்லார்கிட்டையும் நான் இருக்குன்னு சொல்ல, எல்லா ஆசிரியர்களும் அப்படி இல்லைன்னு சொல்ல, ஒரு சிலர் வந்து அந்த வஞ்சகம் அப்படின்றத வச்சுட்டு மாணவர்கள்கிட்ட அவங்களோட இதை வந்து காமிக்கிறாங்க, கோவத்தை. சரிங்களா? அது இருக்கக்கூடாது. நீங்களே சொல்கிறீங்கம்மா, ஒரு சில வாத்தியாருங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னு. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், ஆசிரியர் தடி எடுத்த காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. ஆசிரியர்கள் திட்டிட்டு இருந்த காலத்துலங்கய்யா இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. ஆசிரியர்கள் தடியே இல்லை, வகுப்பறை சுத்தமாக இருக்கு. பேசும்போது கூட என் தங்கம், என் வயரோட குழந்தைய நம்ம வீட்டில் எப்படி கொஞ்சிறோமோ அப்படி தான் கொஞ்சிறோம். அந்த சூழ்நிலையிலும் கூட இந்த மாதிரி மாணவர்கள் கிட்ட இன்னமும் இந்த மாதிரி எண்ணங்களே இருக்குங்கிறது எங்களுக்கு வருத்தமா இருக்குங்க. ரொம்பவே வஞ்சமெல்லாம் ஆசிரியர்கள்ட்ட சுத்தமா கிடையாதுமா. ஏன்னா எந்த ஆசிரியருமே வகுப்பறைக்குள்ள வரும்போதும் சரி, பள்ளிக்குள்ள நுழையும் போதும் சரி, வேண்டிக்கிட்டே வரதில்லை இன்னைக்கு போய் உங்களை திட்டணும், இன்னைக்கு போய் உங்களை முறைக்கணும், இன்னைக்கு போய் உங்களை அடிக்கணுங்கலாம் அவங்களுக்கு எண்ணம் கிடையாது. அவங்க எண்ணமெல்லாம் என்ன தெரியுங்களா, என்னுடைய பிள்ளை எப்படி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறோமோ அதுபோல நீங்களும், அதாவது இங்க ஆசிரியர்கிட்ட படிக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளும் வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க படக்கூடிய கஷ்டங்களை தான் அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அந்தம்மா உண்மை. சில பேர்லாம் இப்போ நாங்களாம் வேண்டிட்டு போகிறோம்மா, இன்னைக்கு கார்த்தி தயவு செய்து வரக்கூடாது, அவன் வந்தானா எனக்கு பிரச்சனை ஏற்றிடுவான்ற அளவுக்கு. உண்மைதாங்க. ஒரு இதுல கூட சொல்லுவாங்க, சரி ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கும் பொழுது நாங்க மாணவனா இருந்தோம், மாணவன் ஆசிரியர் அடிக்கும் பொழுது நாங்க இன்னைக்கு ஆசிரியராக இருக்கோம். இன்னைக்கு அதான் சமுதாயத்தினுடைய நிலைமையா இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆசிரியரா இருக்கக்கூடிய உங்களுக்கு இது புரியாத சூழல் இல்லை. கண்டிப்பா அது எங்களுக்கு புரியுது சார். இருந்தாலும் எங்க மேல தப்பு இருந்தா நீங்க எங்களை தனியா கூப்பிட்டு சொல்லுங்க. அதை வந்து பொது இடத்துல வச்சு அசிங்கப்படுத்துறது நீங்க நினைக்கலாம் 10 பேர் முன்னாடி சொன்னா அவங்களை திருத்திப்பாங்க அப்படின்னு. ஆனா அதை எந்த அளவுக்கு எங்களை காயப்படுத்துதுங்கிறது அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தாங்க நமக்கே புரியுது. ஏமா அப்ப ஒரு அப்பாவா ஒரு ஆசிரியராக உங்களுக்கு ஒரு அறிவுரை கூறுறாரு, அது ஒரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேர் மத்தியில் சொல்லிட்டா தான் என்ன, அப்போ உனக்குள்ள ஒரு பெரிய இமேஜ் இருக்கு இல்லையா? சரி ஐயா, அவங்க பொது இடம்னு சொல்றாங்க இல்லைங்க. ஆமாம், அவங்க பொது இடம் மீன் பண்றது பள்ளிக்கூடத்தை மட்டும்தான் அந்த இடத்துல சொல்றாங்க. ஆமாம். ஆனா மாணவன் ஆசிரியர் எந்தெந்த இடத்துல தெரியுங்களா அவமானப்படுத்துறான்? அது எங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறேங்கய்யா, நான் உட்கார்ற பஸ்ல அந்த சீட்ல போய் தண்ணி ஊத்தி விட்டு போறான். இன்னொரு படி மேலேயே சொல்லலாம், காரி துப்பிட்டு போறாங்க. அதனால சொல்ல முடியுமா? நான் தெரியாம ஒரு தியேட்டர்ல போய் பாப்கார்ன் பேப்பரை என் மேல போட்டான் தெரிஞ்சுக்கிட்டேன், இங்கேயும் வந்துட்டானுங்கடா. பள்ளிக்கூடம் புனிதமான இடம், அங்க நம்ம நல்லா செம்மையா நம்ம வடிவமைச்சுக்கலாமா? சார் இப்போ வந்து நிறைய ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள்கிட்ட இந்த பார்ஷியாலிட்டி அப்படின்றது பார்க்குறாங்க. அந்த பார்ஷியாலிட்டி வந்து குறைஞ்சாலே நிறைய மாணவர்களோட அந்த கோவம் அப்படின்றது அந்த படிப்பை முடிச்சு கட்டுறதுக்கான ஒரு இதாகவே முன் பாயிண்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த கோவத்தை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அந்த பார்ஷியாலிட்டி பார்க்கறத நிறுத்தணும் சார். அதாவது நீங்க பார்ஷியாலிட்டி பார்க்கறதுன்னு சொல்றீங்க. இப்போ ஒரு வீட்டில் 4 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தையிலேயே எந்த குழந்தை சபல குழந்தை, ரொம்ப குறையுள்ள குழந்தையோ அந்த குழந்தைய அம்மா அதிகமா கவனிச்சுக்குவாங்க. ஏன் அந்த குழந்தைய அதிகமா கவனிச்சுக்கிறாங்கன்னா, அப்படி கவனிச்சாதான் அந்த குழந்தை நல்லா ஊட்டமா வரும், நல்லா ஆரோக்கியமா வரும். அதே மாதிரிதான் வகுப்பறையிலையும் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைய தட்டி கொடுத்தா வந்துருவான். ரொம்ப குறை இருக்கக்கூடிய குழந்தைய நம்ம வந்து ஊட்டி ஊட்டி வளர்த்தாதாம வளருவான். அது ஒரு 4 பேர் பொதுவா இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு அது பார்ஷியாலிட்டி பாக்குற மாதிரி தெரியுது. இதுவே நாங்க தனியா கூப்பிட்டு உங்ககிட்ட இந்த குறை இருக்குதுன்னு சொன்னா உடனே நீங்க சொன்ன மாதிரி எங்க மேல ஏன் வஞ்சகம் வைக்கிறீங்கிறீங்க, பாராட்டுனா ஏன் நீங்க பார்ஷியாலிட்டி பாக்குறீங்கிறீங்க. எங்க போனாலும் இது பண்ணாலும் குத்தம், அது பண்ணாலும் குத்தம்னா எப்படிதான் நாங்க பண்றது? தனியா கூப்பிட்டு கண்டிச்சாலும் என்னது, எனக்கு தனியா வேற கூப்பிட்டியா, ஒரு சட்டம் ஒண்ணு இருக்குது தெரியுமான்னா, இதெல்லாம் எவ்வளவு பெருசு. சரி பரவாயில்ல, உங்களுடைய அடுத்த பார்வை கூட போட்டுக்கலாம். ஆனா மெத்தட் ஆஃப் டீச்சிங்கை மாத்துவாங்க பாருங்க. அந்த டீச்சரை பார்த்து நான் இப்படி நடத்துறேன், இந்த டீச்சரை பார்த்து நான் இப்படி நடத்துறேன் அப்படின்னு எங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் தான் சார் அதிகமாகுது. மற்ற டீச்சரை பார்த்து நான் நடத்துறேன், அவங்க இந்த மாதிரி பண்றாங்களா, சரி நானும் இந்த மாதிரி பண்ணா நீங்க என்ன மதிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் ஆஃப் டீச்சிங்கை மாற்றக்கூடாது. அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு வாத்தியார் அவர் ஒரு ஸ்டைலில் நடத்துவார், இவர் ஒரு ஸ்டைலில் நடத்துவார், எப்படி நீ காலங்காலமா பார்த்துட்டு இருக்கு, எங்களுக்கு தெரியாதா சார் அவங்க மெத்தட் ஆஃப் டீச்சிங் என்னன்னு? அப்படியா? சரிப்பா. ஆசிரியரை குறைத்து மதிப்பிடக்கூடிய மாணவர்கள், பார்வை இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில ஆசிரியர் எப்படி பாடம் நடத்தினாலும் அங்க வேலைக்காக என்ன காரணம்னு சொல்றேன் பாருங்க. நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் பாருங்களேன். போய் கிளாஸ்ல பாடம் நடத்தணும்னு வச்சுக்கோங்கய்யா, இந்த பாப்பா சொல்ற மாதிரி, இந்த மாணவி சொல்ற மாதிரி, ஆசிரியர் ரொம்ப மொக்க போடுறான்டா அப்படின்னு பேசிக்கிறான். சரி, மெத்தடாலஜி எல்லாம் மாத்தாம டெக்னாலஜிக்குள்ள வந்துடலான்னு சொல்லி ப்ரொஜெக்டர், ஸ்பீக்கர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு அப்படி ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சா இந்த வாத்தியார் பாடுறா இதெல்லாம் வச்சு சீன் போடுறாங்க. அதனால அப்படிதான்
அவங்க பார்வை தவறா இருக்கும்போது நம்ம எப்படி நடத்தினாலும் அப்படிதாங்கயா இருக்கு. நீயே ஒரு குறிப்பு கொடுத்துட்டு போயிருமா, கணம் பொருந்தி ஆசிரியர் அவர்களே நீங்கள் இந்த ஸ்டைலில் தான் நடத்தணும் அப்படின்னு ஒன்று போடுங்க, தப்பு இல்லை இல்லையா? சார் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்களோட சொந்த பிரச்சனையில போய் அவங்க தலையிடுறது சார். ஒரு மாணவன் வந்து தனக்கு ஃப்ரெண்டு இல்லை, ஓகே, ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு நண்பனாக பழகிட்டு இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ்டாக இருக்காங்கன்னா, சார் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் இப்படி பண்ணிட்டாங்க சார், அதனால தான் சார் என்னால் இப்படி இருக்க முடியல அப்படி சந்தோஷமாக இருந்தாங்கன்னா, சார் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இப்படி நடந்துச்சு சார், இன்னைக்கு எங்கள் வீட்டில் இது சமைச்சாங்க, இது பண்ணாங்க, கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட வந்து சொல்லுவாங்க. அதை அவங்க கேட்டு அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் ஆறுதல் சொல்கிறது, சந்தோஷமாக இருந்தால் அவங்க சந்தோஷத்தை அவங்க பகிர்ந்துக்கிறது, அது வரைக்கும் ஓகே சார். ஆனால் வந்து என்ன அப்படின்னா, பர்சனல் இஷ்யூக்குள்ளே போய் எக்ஸ்ட்ரா தலையிடுறது இருக்காங்க சில பேர். நான் வந்து எல்லா ஆசிரியர்களும் நான் குத்த சொல்லவே இல்லை, எங்களுக்கும் ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்டையும் நாங்கள் எங்களது ஷேர் பண்ணுவோம். பட் ஆனால் ஒரு சிலர்ஸ் வந்து அவங்களோட பர்சனல் இஷ்யூக்குள்ளே போய் வேணும்னே தலையிடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை அவங்களோட தனிப்பட்ட இது இல்லை, அதுக்குள்ளே தலையிடக்கூடாது. பண்ண மாட்டாங்கம்மா, நீ என்னமோ ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. நான் தோசை மட்டும் கொண்டு வந்தேன், நீ எனக்கு சட்னி கொடுன்னு கேட்குற மாதிரி இருக்கு. உங்கள் பர்சனலில் அந்த வகுப்பறைக்குள்ளார புரிஞ்சுக்குவார் உன்னுடைய முக ஓட்டம், உன்னுடைய நடவடிக்கை, உன் சுறுசுறு பார்த்து ஏன்பா இப்படி இருக்கிறேன்னு ஒரு தந்தை ஸ்தானத்துலேருந்து கேட்கக்கூடாதா? சார் கேட்பாங்க சார், நான் தான் முன்னே சொல்லிட்டேனே, எல்லாத்தையும் நான் சொல்லவே இல்லை, ஒரு சிலர் மட்டும் தான் சொல்கிறேன். சொன்னதேதான், அதாவது மாணவனுடைய முக வாட்டத்தை வச்சுக்கிட்டே அவனுடைய அன்னைக்கு மனநிலையில எப்படி இருக்கிறாங்கிறதுக்காக நாங்க கேட்கலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு நிலை இருக்குல்ல, அதை வந்து ஆசிரியரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலைக்கு மேல அதை தவிர்த்துருவாரு. ஆனா அதையும் தாண்டி இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, ஆசிரியர் நண்பனா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க, ஆனா அந்த நண்பனுக்கு எல்லையும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் முழுக்க அந்த வகுப்பறையில உட்காந்துக்கிட்டு மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு என்னமோ நடக்கக்கூடாத நடந்த மாதிரி இவங்க கெட்டுறதும் இல்லாம பக்கத்துல இருக்க 4 பேர்த்தையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு என்னடி ஆச்சு என்னடா ஆச்சு இப்படின்னு பேசிட்டு இருந்தா ஒரு வாத்தியார் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பாரு. அததான் நாங்க கேட்கிறோம். இதுல என்ன தப்பு சொல்லுங்க சார். ரெண்டாவது என்னன்னா, இன்டர்னல் மார்க்ஸ் கை வைப்பேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தக்கூடாது சார், சரிங்களா? இப்போ இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்டர்னல் மார்க்கில் கை வச்சிருவேன், நீ இதை பண்ணினா இன்டர்னல் மார்க்கில் கை வைப்பேன், லேட்டாக வந்தியா இன்டர்னல் மார்க்கில் கை வைப்பேன், சாப்பாடு கொண்டு வரலையா இன்டர்னல் மார்க்கில் கை வைப்பேன், முட்டா தொட்டத்துக்குலாம் இன்டர்னல் மார்க்கில் கை வச்சா எப்படிங்க ஐயா? பார்த்து பார்த்து பக்குவமா வளர்த்தன காலத்துல பிறந்த பிள்ளைங்க சரி எல்லாம் சரியா பண்ணிச்சிங்க. தப்பா இருந்துச்சுன்னா மார்க் குறைக்கிறது சகஜம். சரியா இருந்தா யாரால கை வைக்க முடியுமாங்கயா? 2 4க்கும் போது வாத்தியார் போய் எதுக்கு தப்புன்னு போட முடியும்? சரியா படிச்சீங்கன்னா எந்த வாத்தியாரும் உங்க மார்க்ல கை வைக்க மாட்டாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், இப்ப வீட்டுல நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அப்பாவோ அம்மாவோட இப்படியே தப்பு பண்ணா உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை தான். அப்படி எச்சரிக்கை பண்றது எதுக்காக அப்படின்னா, உன்னுடைய நடவடிக்கை இப்படி மாறி போகுதுடா தப்பி, நீ ஒழுங்கான பாதையில வாடான்னு சொல்றதுக்கு அப்படி எச்சரிக்கை பண்றதுதான். அதுக்காக எந்த ஆசிரியரும் மாணவனுடைய மார்க்ல எல்லாம் கை வச்சு இது வரைக்கும் யாருமே அப்படி பண்ணது இல்லைங்க. மாணவர்களை வந்து கடுமையான வார்த்தைகள்ல திட்டுறாங்க, கடுமையான வார்த்தைகள் இல்லாம தேவையில்லாத வார்த்தைகள்னு கூட அதை நாங்க சொல்லலாம். நான் எல்லாத்தையும் முன்னிலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன், எல்லா ஆசிரியர்களையும் நான் குறிப்பிடல, ஒரு சிலரை மட்டும்தான் நான் குறிப்பிடுறேன். அது இன்னுமே நடக்குது, நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, நீங்க இப்படி பண்றதுனால தான் எங்களுக்கு ஒரு ஹை ப்ரெஷர் ஏறுது, பிபி டேப்லெட் போடல, அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க எதோ சொல்லுவாங்க. ஆனா என் பார்வையில இருந்து கடுமையான வார்த்தையில திட்டவே கூடாது, தேவையில்லாத வார்த்தையில இருந்து திட்டவே கூடாது. இப்ப வந்தோன்னா வாங்க தங்கம், என் தங்கம் நேத்து கொடுத்த அந்த ஒர்க்கை செஞ்சிட்டீங்களா தங்கம், இப்படி பேசுங்க. ஐயா இதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க வீட்டு பிரச்சனையை கொண்டு வந்து மாணவர்களே திணிக்கிறது. இதுதான் அங்க கணவன் மனைக்குள்ள சண்டை வந்து அதை உங்கள்கிட்ட சண்டை வந்தா உடனே இங்க வந்து நம்ம கிட்ட ஏத்த வீட்டுக்காரன் குப்பை போட்டான்னு திட்டினது அதை வந்து உங்கள்கிட்ட காட்டிடுவாங்க. இதெல்லாம் லாஜிக் இருக்காமா? எதிர்பார்க்கணும். சரி, ஏதோ ஒரு மனநிலையில எங்களை திட்டுறாரு, இதுக்கு ஏதாவது பதில்? ஊடகங்கள் சொல்லுது, ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் அல்லது மாணவியை திட்டாருங்கிற நியூஸ் அதிகமா வருதா, இல்ல ஒரு மாணவன் ஆசிரியரை குத்திட்டான் கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க செய்தி அதிகமா வருதா? நீங்களே சொல்லுங்க, உங்க வாயாலே அதுக்கு அவங்க கிட்ட பதில் சொல்லுங்க. அதெல்லாம் பார்த்துக்க ஒருத்தன் டே வாடான்றான், அப்புறம் கேமரா பண்ணாங்க ஒரு வாத்தியார் அப்பாவியா நினைக்கிறேன், நான் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், வாடா அடிச்சு ஐயா அவ்வளோ வெறியோட குத்த வரானா அந்த ஆசிரியர் மேலே உனக்கு எவ்வளோ வஞ்சகம் இருந்திருக்கும். இது நல்லா தானே இருக்குது. ஆனா வந்து ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வஞ்சகம், நீங்க பண்ணா அதுக்கு பேர் வஞ்சகம் இல்லை. நாங்க சாப்பிட்டா அதுக்கு பேர் வந்து தக்காளி சட்னி, ரத்தம் எங்களுக்கு வந்தா ரத்தம், உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அந்த வயதுக்காகவே அந்த பொறுத்துக்கிறாங்களம்மா. அப்ப அந்த கோபத்தை உண்டு பண்றது யாரு? நம்ம மாணவர் மாணவிகள். ரொம்ப ஒடுங்கி போற அளவுக்கு ஆசிரியர்கள் நடந்துக்கிறாங்களா? அப்படியே இல்லைங்க. அதாவது ஒரு காலத்துல வந்து குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுனாங்க, அப்ப அவங்களுடைய உணர்வுகளை பரிமாறிக்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. இப்ப எல்லாருமே விளையாடுறாங்க வீட்டுல இருக்கிற செல்போன்ல. அருமை. அந்த உணர்வுகளை வந்து கொட்டுறதுக்கான இடமும் கிடையாதுங்கிறதுனால
தனக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாஜரேஷன் தான். மிகைப்படுத்தல். பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு சின்ன விஷயத்த கூட எப்படி பிரேக்கிங் நியூஸ், ஆமா. பிரேக்கிங் நியூஸ்னு போடுறாங்களோ அந்த மாதிரி இவங்களே ஒரு சின்ன விஷயத்தை ஊதி 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 பெருசாங்க. அதுல வந்து ஒரு சுய இறக்கத்தை தேடிக்கிறாங்க. உண்மை. செல்போன்ல எல்லாம் அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்றது ஆமா. ஒத்துக்கிறோம் சார். நிஜமா எல்லாம் இப்ப இருக்கிற தலைமுறை வளர்ந்துட்டு வர ஜென்ரேஷன்னால எல்லாருமே செல்போன் தான் வச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே செல்போன்ல சும்மா எப்ப பார்த்தாலும் தலை குனிஞ்ச தலை நிமிராம பொண்ணுங்க பெருந்தாங்க. அது வந்து சும்மா வெக்கத்துக்காக இல்ல பெரியவங்களை பார்த்து மதிக்கணும் அந்த மாதிரி ஒரு இதுக்காக இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாமே ஆண்ட்ராய்டு போன் அந்த மாதிரி வச்சு 2 போனை வச்சுட்டு பிடிங்க. வலது கையில ஒண்ணு, இடது கையில ஒண்ணு பண்ணிட்டு. அதை நாங்க ஏத்துக்கிறோம் சார் உண்மையாலுமே. அதை தாண்டி இந்த படிப்புல ஆர்வம் காட்டுற மாணவர்கள்னு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து செல்போன் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஆனா வீட்டுல தானே யூஸ் பண்ணுவாங்க. பள்ளிக்கு வர்றது எதுக்கு, அவங்க இந்த படிப்பு மேல ஆர்வம் இருக்கிறதுனால வராங்க. அந்த இடத்துல நாங்க இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கறது தான் சார் நாங்க உங்ககிட்ட கேட்டோம். ஐயா இவங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு சிற்பி போய் ஒரு கல்லை செதுக்குறாருன்னு வைங்களேன், அவர் உளிய வச்சு செதுக்கும் பொழுது அந்த கல்லுக்கு வலிக்கும். நாங்க இல்லைன்னு சொல்லல, அந்த கல்லுக்கு எந்த அளவுக்கு வலிக்குமோ அதே போல அந்த சிற்பியினுடைய கையும் வலிக்குங்க. அருமையான பாயிண்ட் எதிர்பார்க்கறாங்க. அதாவது என்னன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வழியை மட்டுமே பாக்குறாங்க. ஆனா அவங்கள செதுக்கும் பொழுது அவங்கள நல்ல வழிப்படுத்தணுங்கிறதுக்காக நாங்க எவ்வளவு சிரமப்படுறோங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லைங்க. அதுதான் யதார்த்தமான விஷயமே. நீ சொன்ன பத்தியம்மா, ஒரு ஆசிரியர் ஒரு தரம் பிரிப்பாரா? இந்த பையன் எனக்கு வேணும், இந்த பையன் வேணும் அப்படின்னு தரம் பிரிப்பாரா? நீ மனசாட்சியோட சொல்லுங்க. ஐயா, நான் மனசாட்சியோட சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே அப்படி கிடையாது. யாரோ ஒரு சிலர் நாங்க கடந்து வந்த பாதையில நாங்க பார்த்தாலும் நாங்க பேசணும். இல்லை, கரெக்ட். ஏன்னா இதெல்லாம் உண்மையால சரியான வாதம். ஏன்னா எல்லா குழந்தைகளும் அதை எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு காரணமா ஒருவேளை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறீங்களோ, என் அம்மா மாதிரியே எங்கள் மேடம் இருக்கணும், எங்கள் அப்பா மாதிரியே சாருங்க இருக்கணும்னு ஒருவேளை எதிர்பார்க்குறீங்களா? இல்லைங்க, அன்பு இருக்கலாம் மாணவர்கள் மேல, ஆனா அது அளவு கடந்து போகக்கூடாது. எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தா போதும். அளவு கடந்து நீங்க எங்க மேல அன்பு காட்ட வேண்டாம், அன்பு காட்டாமையும் இருக்க வேண்டாம். சரி, நீங்கள் ரோட்டில் வேகமாக வந்துட்டு இருக்கிறீங்க, அங்கே சிக்னல் இருக்குது இல்லையா, காவல்துறை நிறுத்தி உங்களைய ஒழுங்குபடுத்துகிறார். அந்த மனிதர் மேலே உங்களுக்கு கோபம் வருமா? இல்லைங்க, வராது. அதே வேலையை தானே ஆசிரியர்கள் செய்கிறாங்க. அந்த பார்வையில் பார்க்கலாம்ல, பார்க்கலாமா வேணாமா? பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம் இல்லைங்களா? அதுக்காக நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன்றதுனால, நம்மளை விட அறிவு கம்மி, வயது கம்மின்றதுனால நம்மளுடைய கருத்துக்களை ஏதாவது திணிக்க முடியாது. அது சரியா இருக்குமாங்க? நிச்சயமா எந்த ஆசிரியருமே தன்னுடைய கருத்துக்களை திணிக்கிறது இல்லைங்கயா. சரி. அவங்க சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொட்டுறதும் கிடையாதுங்க. பள்ளி வளாகத்தினுடைய காலடி எடுத்து வைக்கும் போதே அவங்க வீட்டை மறந்துடுறாங்க, வீட்டு சூழலை மறந்துடுறாங்க. ஏன்னா அவ்வளவு வேலை இருக்குங்களா. ஒரு மாணவனையும் தனிப்பட்ட முறையில கேர் எடுத்துக்கிறாங்க. ஏன் அவங்க சொன்னதுக்கான பதில், அறுவடை சிறக்கணும்னா களை எடுக்கணும். அதான் இல்லைங்களா? அந்த வேலையை ஆசிரியர்கள் செய்யறாங்க. அதை அவங்க வலிக்குதுன்னு சொல்றாங்க. நாங்க அவங்க வருங்காலத்துக்கு அதை பார்க்குறோம். சார் ஓகே, நீங்கள் இது வரைக்கும் சொன்னீங்க, நாங்கள் சொன்னதுக்கெல்லாம் நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார், எங்களுக்கு புரிஞ்சது. ஆனால் இதுக்கு மேலே வர ஜென்ரேஷனுக்கு ஒரு சில இதை மட்டும் நீங்கள் நாங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா வளர்ந்து வர ஜென்ரேஷனை பற்றி எங்களை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் எங்களுக்கு முன்னாடி பிறந்த எங்களை என்ன சொல்கிறது, ஆசிரியர் பணியை அறப்பணி அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் இருந்து செஞ்சிட்ருக்கீங்க சரிங்களா. அதனால் இதுக்கு மேலே வர ஜென்ரேஷன் கிட்ட எங்கள் பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்டாவது நீங்கள் எடுத்து பண்ணலாம்ல அப்படின்றது என்னோட இது. நீங்கள் என்ன சார் சொல்வீங்க? நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் இல்லைம்மா, நீங்கள் சொல்கிற எல்லா பாயிண்ட்டுமே நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். நன்றிங்க சார். சரிங்களா? ஏன்னா ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவருடைய எண்ணமே என்ன தெரியுங்களா, மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட கல்வியை அளிப்பதுங்கிறத மாணவர் வாயிலேயே கேட்டு அவங்களுக்கு பிடிச்சதை கொடுக்கறது தான். அவங்க சொன்ன மாதிரி மெத்தடாலஜியை மாற்றிக்கிறதுலாம் இல்லை. அது உங்களுடைய சூழல் சார்ந்து, உங்களுடைய தேவை சார்ந்து. என் குழந்தை 1 இட்லி சாப்பிடுவான், கோபி சார் 2 இட்லி சாப்பிடுவார், ஐயா 3 இட்லி சாப்பிடுவார், நீங்கள் 4 இட்லி கூட சாப்பிடலாம். அப்படிங்கும்போது கோபி சாப்பிட்ற 2 இட்லி உங்களுக்கு வச்சு உங்களுக்கு அவ்வளோதானா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? பசி அடங்குமா? அதனால ஒவ்வொரு தேவையும் அறிஞ்சு நாங்கள் கொடுக்குறோம். உங்கள் தேவையை அத்தனையுமே பரிசீலிக்கப்படும். ஆசிரியர்கள் சிறப்பான சமுதாயத்தை வருங்காலங்களில் மாணவர்களுக்கு வழங்குவார்கள். ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்கணும் சொல்லுங்க. தலை சிறந்த ஆசிரியர் எப்படி இருக்கணும்னா, பெற்றோர் மாதிரி இருக்கணும், நண்பனாகவும் இருக்கணும். என்னோட பார்வையில் இதுதான். பெற்றோராகவும் இருக்கணும், நமக்கு துன்பம் வர காலத்துல வந்து நம்ம கூட சேர்ந்து இருக்கணும், நமக்கு சந்தோஷமா இருக்கும்போது நம்ம கூட சேர்ந்து இருக்கணும். என் பார்வையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு வருங்கால ஆசிரியரா ஆகணும் அப்படிங்கிறதுக்கு என்னோட ஒரு லட்சியமா இருக்கு. சரி, இப்படியே நிறுத்து. 5 வருஷம் கழிச்சு இதே மாதிரி இப்ப கேட்ட கேள்வி இருக்குல்ல, செய்யணும். நான் சொன்னேன் இல்லைங்க சார் அவங்க கிட்ட, நீங்க வருங்காலத்துல மாத்திக்க ட்ரை பண்ணுங்க, 1ஆவது எடுத்துக்கோங்க அப்படின்னு. இல்லை, நான் அந்த 1ன்ற இடத்துல இன்னும் 10 பாயிண்ட் அவங்க சொன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாத்திக்குவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். வாழ்த்துக்கள் தானே, கண்டிப்பா ஆகணும் இல்லையா? ஏன்னா அடிச்ச பந்து திரும்பி வரும் இல்லையா? ரெஸ்பெக்ட் இஸ் நாட் ஒன் வேணுவாங்கல்ல. நீ எப்படியெல்லாம் எங்களை இம்சப்படுத்துறியோ அதே மாதிரி உனக்கு ஒருத்தன் வருவான்.
அந்த மாணவன் உனக்கு இம்சப்படுத்தும் போது அந்த தான் இம்சையை தாங்கிக்கிற இடத்துல என்னோட இது நான் வளர்த்துக்குவேன். ஓகேங்களா? அருமை அருமை. சார், ஒரு நல்ல மாணவனுக்கு என்ன தகுதிங்க? ஐயா, ஒரு நல்ல மாணவனுக்கு என்ன தகுதி அப்படின்னா, இப்ப அவங்களே சொன்னாங்க, ஒரு ஆசிரியர் வந்து பெற்றோராகவும் இருக்கணும், நண்பனாகவும் இருக்கணும். ஒரு பெற்றோரோ நண்பனோ பாத்தீங்க அப்படின்னா, தன்னுடைய பெற்றோர் வந்து தன்னுடைய பிள்ளை நல்ல வழிக்கு போக கூடாதுன்னு சொல்லி எப்பெல்லாம் அந்த குழந்தை தப்பு பண்ணுதோ அப்பெல்லாம் கண்டிப்பாங்க. அதே போல ஒரு நல்ல நண்பனுக்கு இலக்கணம் என்னன்னா, அவன் எப்பெல்லாம் வந்து கெட்ட வழிக்கு போறானோ அவனை அரவணைச்சு அவனுக்கு அன்பா சொல்லி பண்ணுவாங்க. இந்த வேலையை நாங்களும் செய்யறோம். ஆனா நான் எங்களை அவங்க நண்பரா பாக்குறதுல எதிரியா பாக்குறேன். உங்களுக்கு ஸ்டடீஸும் இருக்கும். அருமை. ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு உண்மையிலேயே அருமையான கலந்துரையாடல். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்வை முழுமை அடையுதுன்னா ஒரு ஆசிரியரால் தான் முடியும்னு ஒரு மேல்நாட்டு அறிஞர் ஒருத்தர் சொன்னான். அது புத்தகம் வாயிலையோ பட்டறிவோ தெருவில் ஒரு அனுபவம் கிடைக்குன்னா கூட அதை அந்த அனுபவத்தை ஏற்படுத்தும் ஒரு ஆசிரியராக இருப்பான். ஆக ஒரு ஆசிரியன் இல்லாமல் நம்ம படிப்பறிவும் கிடையாது, பட்டறிவும் கிடையாது. அப்போ அந்த மகத்தானது, நீ வருங்கால ஆசிரியர்ன்றதுனால நான் மறுபடியும் சார் நீ வருங்கால பிரின்சிபால் அவரையே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ரைட், நல்ல விவாதம். இந்த விவாதம் இன்னைக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். என் நண்பன் ஒருத்தன் அருமையான கவிதை, உங்களுக்கு தெரிஞ்ச கவிதை தான். இன்றைக்கி வகுப்பறையில் எப்படி இருக்குது, நம்மளுடைய பாடத்திட்டங்கள், ஆசிரியர் மாணவ உறவுகள் எப்படி இருக்குன்றத வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கி நம்ம பேசணும். இன்றைக்கெல்லாம் இவங்களாம் தலை சிறந்த ஆசிரியர்னால இவ்வளோ பேசாங்க. நீ சொன்ன பற்றியா, அந்த சில ஆசிரியர்லாம் பேசவே மாட்டாங்க. அதே மாதிரி சில மாணவர்கள் பற்றியா அவெல்லாம் நீ சொன்ன மாதிரி சிறார்கள் சிறைக்கு போகிறவங்களாம் இருக்கிறான். இன்றைக்கி ஒரு நல்ல விவாதம். அவர் எழுதுகிறார் வகுப்பறையை, கரும்பலகையின் கீழ் சாக்பீஸ் துகள்கள் எழுதி எழுதி அப்படியே அந்த இதில் இருக்கும் பாருங்க. இது அவர் பார்க்குறார். கரும்பலகையின் கீழ் சாக்பீஸ் துகள்களால் பாடங்களால் எரிக்கப்பட்ட மாணவனின் சாம்பல். இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம கல்வி ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் வேண்டா வெறுப்போட வந்த குருகுலம் இருந்துச்சு பற்றியாக, அதெல்லாம் சாதாரணம் இல்லைப்பா. நம்ம மூத்தவர்கள்லாம் அங்கேயே இருந்துருவான். ஆசிரியரை அப்பா அம்மாவுக்கு மேலே நினைப்பான். அவருடைய துணிமணியை துவைச்சி சமைச்சு போடுவான். இன்றைக்கி குருகுலம் சொன்ன மாதிரி வந்துச்சுன்னு சாப்பாட்டில் விஷம் வச்சுருவான். சாப்பிடுங்க சார்னு காலெல்லாம் நம்பி விட்டுட்டு நம்ம மூச்சு போகலன்னுவான், செஞ்சு விடுவானுங்க இல்லையா. இது மாற்றம். அப்படியே வந்து இன்னும் அந்த ஆசிரியர்கள் நினைக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய விஞ்ஞான ஆசிரியர் தொட்ட அந்த சுண்டு விரல், அந்த ஸ்பரிசம் இன்னும் நான் தக்க வச்சுட்டு இருக்கிறேன். எல்லாம் எவ்வளோ இன்பமான உணர்வு அது. இப்போ நம்ம இதுக்கு சமூக மாற்றம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு குழந்தை 2 குழந்தை வந்தோன்னா பெற்றோர்களின் பேராசை. இப்போ நீ சொன்ன பற்றியா, இதெல்லாம் நீ கிடையாது. நீ ஒரு மாணவர் பிரதிநிதி, நீங்கள் கிடையாது. இன்றைக்கி பெற்றோர்கள் பேராசை. எல்கேஜி சேர்த்திடுவாங்க, அந்த சாயந்தரம் 4:30 வரும்போதே நீட் எக்ஸாம்லாம் எழுதி ஒயிட் கோட் போட்டு டாக்டராக தான் வரணும் 8 மணி நேரத்தில். இந்த எதிர்பார்ப்பு தான் இவங்க மேலே திணிச்சு இல்லையா. அப்போ நீ கூட அமைதியாக இருந்துருவ. இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட கொடுக்குற அந்த பேர், அது என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த அன்பா வெறித்தனமா இல்லையா. இப்போ சில ஒரு போட்டிக்கு நடுவராக இருந்து அந்த பையனை கூப்பிட்றோம். 3ஆம் பரிசு வினோத், அவன் வரல, அவங்க அம்மா மேடைக்கு வந்துருச்சு வருது. ஏம்மா நீ இறங்குமா பையனை அப்புறம் அவனை அப்படியே கட்டி பிடிச்சி 2 சொட்டு கண்ணீர் கேமரா எடுக்கிறானான்னு பார்க்குது. இன்றைய பெற்றோர்கள் இப்படிலாம் மாறினதால தான் இவங்களுக்கு அழுத்த நாச்சுமா 1-2 இதை பற்றி நம்ம நிறைய பேச முடியும். ஆக பெற்றோர்களுக்கு பேராசை கூடிருச்சு இல்லையா. அதனால் நீங்கள் அதிகம் எதிர்பார்க்குறீங்க. இவங்களுக்கு சகிப்புத்தன்மை வேணும், பொறுமை வேணும். நீ சொன்ன இல்லையா, அதுவும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நம்ம அதையும் ஏற்றுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் லோடு அந்த மாதிரி இருக்கு. ரைட், அவனுக்கு நான் வகுப்பறையில் வகுப்படுத்துறேன். நீ சொன்ன பற்றியா, இப்போ நண்பனாக பழக முடியல. அதுக்கு அருமையான ஒரு விளக்கம் சொன்னேன். அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். நண்பன்னா அப்புறம் மாப்பிள்ளை நேருவான், டப்புன்னு தோளில் கை போட்டுருவான். அப்போ நம்ம இது ரொம்ப எச்சரிக்கையாக, இவங்களுக்கும் நண்பன் பெற்றோர் அந்த உணர்வெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு எல்லை, அது கீழே வரக்கூடாது. நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க. ஆக நீங்கள் பார்க்குற பார்வை நல்ல பார்வை தான், இவங்களும் பார்க்குற பார்வை. நமக்கு ஒரு நல்ல சமூகத்தை நீங்களும் ஆசிரியரும் இணைந்து கொடுக்கணும். அதுக்கு நம்ம
எஸ்எஸ் வர்மா தொலைக்காட்சியில் இன்றைக்கி ஆசிரியர் தினம் மெசேஜ் இது. அன்பு நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். மீண்டும் எங்களுடைய நல்லாசிரியர் தின வாழ்த்துக்கள்.